அக்ஷய லக்ன பദ്ധதியில் வகுப்பு ஆசிரியராக இருக்கக்கூடிய ஸ்ரீ குரு சாந்தகுமார் சார், அவங்க சென்னையில் தான் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சில கேள்விகள் அப்படிங்கிறது. வணக்கம் சார். வணக்கம். அதாவது நீங்கள் நிறைய வகுப்புகள் எடுத்திருக்கீங்க. நிறைய வகுப்புகளில் நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஜாதகங்களில் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன? பொதுவாக ஜனங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே, லட்சியங்கள், இலக்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்ததாகவே இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றேன், தோல்வியான அப்படிங்கிற நிகழ்வை கூட எதை வச்சு பேசுகிறாங்கன்னா பணம் வச்சு தான் பேசுகிறாங்க. இதை பற்றின கேள்விகள் தான் பொதுவாக வருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வகுப்புகள்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வரும். திருமணத்தை பற்றி வரும், வீட்டை பற்றி வரும், சிலர் கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறத கொடுக்கும். இதற்கெல்லாம் மூல காரணமாக நீங்கள் பார்த்த ஜாதகங்களில், நம்ம வகுப்பில் பார்க்கக்கூடிய நிகழ்வுகளில் எதை நீங்கள் பார்க்குறீங்க சார்? இப்போ திருமண உறவு சம்மந்தப்பட்ட சிக்கல்களோடு வருவாங்க. ஆனால் அதுக்கு காரண காரியங்கள், மூல காரணம் பார்த்திங்கன்னா திரும்ப வருமானம் சார்ந்ததாக தான் இருக்கும். அடிப்படையாக உள்ளே போய் பார்க்கும்போது அது வருமானம் சார்ந்ததாக தான் பொதுவாகவே இருக்கிறத பார்க்கலாம். நம்ம இந்த வருமானம் அப்படிங்கிறதுங்க, நம்ம சில ஜாதகங்கள், நம்ம ஜாதகம் பார்க்கும்போதே தெரியும். வருமானத்தில் நிறைவாக இருந்தாலும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருது, குறைவாக இருந்தாலும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருது. கரெக்ட். வாழ்க்கைன்றது ஒரு சக்கரம் மாதிரிங்க. அதில் 12 ஃபோக்ஸ்ன்னு வச்சுக்கோமே. இந்த சைக்கிளில் ஃபோக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கம்பி கம்பியாக இருக்கிறது. இந்த கம்பி கம்பியாக இருக்கிற அந்த 12 கம்பி இருக்கிறதா ஒரு சக்கரமாக வாழ்க்கையை எடுத்துக்குவோம். இதில் ஒரு கம்பி மட்டும் நீட்டுனா என்னாகும், இல்லது ஒரு கம்பி மட்டும் சுருங்குனா என்னாகும்? அந்த வீலாக இருக்காது, உருளையாக இருக்காது. ஒரு மேடு பள்ளத்தோடு ஏறி இறங்கி அந்த ஓட்டமே ஒரு சரியில்லாத ஓட்டமாக இருக்கும். இதுதான் உண்மையிலே வாழ்க்கையினுடைய விஷயமே. இந்த பேலன்ஸ் ஆஃப் வீலை உண்மையிலேயே ஜோதிடத்தில் மட்டும்தான் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். இன்றைக்கி எல்லாருமே ஃபோக்கஸ் பொருளாதாரம்னு போகும்போது, இப்போ பார்த்திங்கன்னா அவர் ரோடாக சுற்றிட்டு இருப்பார் பணம் சம்பாதிக்கிறதுக்கு. அவங்க வீட்டு நாய்க்குட்டி ஏசி ரூமில் இருக்கிறத பார்த்துருப்போம், சரிங்களா? இல்லை, இவர் பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பார், மற்ற சுகங்கள் இருந்தாலும் நிம்மதி இல்லாமல் இருப்பார். இப்போ பணம் தேவை, பணம் தேவையில்லைன்னு சொல்கிறது ஏமாத்து வேலை. அது இல்லை. இது நம்ம ஒரு ஆன்மீக ரீதியான சிந்தனை அப்படி கிடையாது. பணம் ரொம்ப அத்தியாவசியம் இன்றைக்கி வாழ்க்கைக்கு. ஆனால் பணம் மட்டுமே கிடையாது அப்படிங்கிறது தான் இங்கே நிகழ்வாக பேசுகிறோம். இப்போது ஒரு பேலன்ஸில் இருக்கணும், மற்ற ப்ரியாரிட்டிஸ் வரணும். குழந்தைகள், உங்களுடைய மனைவி, கணவன், அப்பா, அம்மா, இந்த எல்லா உறவுனுடைய விஷயங்களும் பேலன்ஸ் ஆகும்போது தான் வாழ்க்கை முழுமை பெறும். அதே உண்மைதான் சார். அது ஏன்னா நிறைய நம்ம நிகழ்வுகள் அதைத்தான் நம்ம பார்க்குறோம். சில பார்த்திங்கன்னா ஒரு குடும்பங்களில் மனைவிக்கு வருமானம் இருக்கும், அங்கே கணவனுக்கு வருமானங்கிறது இருக்காது. கரெக்ட். நம்ம அதை பார்த்த உடனே சொல்ல முடியும். சில ஜாதகங்கள் எடுத்த உடனே இவங்களுடைய ஜாதகத்தில் இது வருமானத்தை கொடுக்கும், இது வருமானத்தை கொடுக்காது. இப்போ இந்த குடும்பங்களை வருமானத்தை மேம்படுத்த ஏதாட்டி ஒரு வழிவகைகள் இருக்குதுங்களா? பொதுவாகவே மேஷ லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் இந்த அமைப்பு வந்துருங்க. மேஷ லக்னத்தை பொறுத்தவரையில் 2 7 சுக்கிரனாக இருக்கிறனால ஒன்று கணவருக்கு வருமானம், இல்லைன்னா மனைவிக்கு வருமானம்ன்ற நிலை வந்துடும். அதே மாதிரி துலா லக்னம் போகிறவங்களுக்கும் 2 7 செவ்வாயாக வந்துடுவார். அப்போது இந்த ஏழ்பி லக்னம் மேஷம் போகும்போதோ அல்லது துலாம் போகும்போதோ யாராவது ஒருத்தருக்கு தான் வருன்றதை புரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனை சரியாகும். ஆணுக்கு வர வருமானம், பெண்ணுக்கு வர வருமானம்னு முதல்ல இந்த கணவன் மனைவி வருமானங்களை அப்படி பார்க்கவே கூடாது. ஆனால் இன்றைய தலைமுறை இந்த தவறு அதிகமாக நடக்குது. இது ஏன் காசு ஓன் காசுன்னு பேசுகிறாங்க வீட்டுக்குள்ளார. வெளியில் பேச வேண்டிய விஷயம், வெளியில் மற்றவங்க காசு வேறு தான். ஆனால் வீட்டுக்குள்ளாரன்னு வந்தாச்சுன்னா அது குடும்பத்துக்கான வருமானமே தவிர அது தனிப்பட்ட மனுஷனுடைய வருமானமாக பார்க்குற பழக்கம் ஒரு நல்ல பழக்கமே இல்லை. அப்போ ஆண் யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். கணவனுக்கு வாய்ப்பு இருக்குதா, இப்போ மனைவி அந்த நேரத்தில் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இல்லது மனைவிக்கு தான் வருமானத்துக்கு வாய்ப்பு இருக்குதா, கணவன் அந்த இடத்துல பேசாமல் இருக்கிறதுக்கு. மற்ற அந்த 10 வருடம் கடினம்தான், உண்மைதான், கஷ்டம்தான். இது ரைட்டு தப்புன்னு பார்க்காம குடும்பம் நல்லா ஓடுதுன்றது மட்டும்தான் இங்கே ப்ரியாரிட்டி. அப்படிங்கிற தெளிவுக்கு வந்துட்டோம்னா இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சுலபம். கண்டிப்பாக சார். இதை அவங்க நீங்கள் சொன்னது மேஷமும் துலாமும் சொல்கிறீங்க. ஆனால் நிஜமாலுமே அவங்களுடைய ஜாதக அமைப்பின்படி 2 பேரில் ஒரு ஆளுக்கு தான் வருமானங்கிறது. நிறைய குடும்பங்கள் பிரிந்ததும், நிறைய குடும்பங்களில் பிரச்சனையாக இருக்கிறதும் இந்த ப்ராப்ளத்தை நாங்கள் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த கேள்வியை திரு சாந்தகுமார் சார் அவங்கள்ட்ட கேள்வியை கேட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனைவின்னு சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும், அப்பா ஒரு வருமானம் இருக்கும், பிள்ளை டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாடு ஊர்லேயோ இந்த மாதிரி வருமானங்கள் அப்படிங்கிறது கொடுக்குது. இப்போ இவங்க 2 பேருக்கும் நம்ம என்ன தகவல் சொல்லலாம் சார்? கல்யாணம் ஆகாத நிலையில் ஒரு குழந்தை இருக்குது, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அந்த குழந்தையினுடைய வருமானம் அப்பா அம்மாவை சார்ந்து இல்லாத நிலைகள் இருக்குது, சார்ந்து இருக்கக்கூடிய நிலைகளும் இருக்குது. ஒரு குடும்பம்னா ஒரே கூரைக்குள்
இருக்கும் நபர்கள் அத்தனை பேரும் சேர்ந்தது தான் குடும்பம். இப்போ அப்பா அம்மா தனியாக இருக்காங்க, குழந்தை தனியாக இருக்குன்னா தனித்தனி வருமானம், தனித்தனி குடும்பம் அது அப்படிங்கிற புரிதல் முதல்ல வரணும். இது அப்பா அம்மா ஒன்றா இருக்காங்கன்னா இது அப்பா அம்மா வருமானம், குழந்தைகள் வருமானம், அது ஒரு வருமானம், ஒரு வீட்டுக்கான வருமானம் அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு வந்தால் அப்படி தான் இருந்தது. நம்ம கட்டமைப்பு அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி என்ன ஆயிருக்குதுன்னா அவங்கவுங்களும் தனித்தனியாக சேவிங்ஸ் பண்ணுறாங்க, அவங்கவுங்கள தனித்தனியாக செக்யூர் பண்ணிக்கிறாங்க. இந்த கட்டமைப்பு ஒருத்தர் மேலே இன்னொருத்தருக்கு அவநம்பிக்கைகளை உருவாக்குது. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். அவநம்பிக்கைன்றது 8ஆம் பாவம். 7ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் ஜாதகருடைய வருமானம் அப்படிங்கிற நிகழ்வு இருக்குது. இது ஜோதிட ரீதியாக விளக்குறேன், அதுக்காக தான் இதை சொல்கிறேன். என்னுடைய வருமானம் என் மனைவிக்கே அவமானம், என்னுடைய மனைவியின் வருமானம் எனக்கு அவமானம் அப்படின்ற அமைப்பு உருவாக்கிடும். இது ரொம்ப சுலபமாக நடக்குது. அப்போ தந்தையினுடைய வருமானமும் சரி, குழந்தைகளோட வருமானம் சரி, இந்த எதிர்பார்ப்புகள், பங்களிப்பு இப்படிங்கிற வார்த்தைகளை முதல்ல தெளிவு பண்ணிக்கணும். கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி எல்லாருடைய பெற்றோர்களுடைய கவலை என்னென்னா, இந்த தந்தையோட வருமானம் அவங்களுடைய நோய்க்கும் நொடிக்கும் அவங்களுடைய பொருளாதாரத்துக்கும் குறைவாக இருக்குது. குழந்தை நல்லா சம்பாதிக்கிறான், குழந்தைக்கு கல்யாணம் ஆனால் என்ன, அது உங்கள் குழந்தை தான். நீங்கள் அவங்கள்ட்ட தாராளமாக உங்களுடைய என்ன தேவையோ அதை நீங்கள் சொல்லலாம். இல்லைனா இது அப்படிங்கிறத பகிரும்போது அந்த குழந்தைகளே தருவாங்க. இது நாங்கள் அன்றாடம் நிகழ்வுகளில் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதற்காக தான் இந்த கேள்வியை நான் சாந்தகுமார் சார்கிட்ட முன் வச்சேன். பெற்றோர்கள் அது நம்ம குழந்தைகள் தான், நம்ம கேட்டால் அது செய்வாங்க, தனக்கு நான் உங்களுக்கு மீறி தான் அந்த குழந்தையோட அடுத்த கட்ட சேமிப்பு அப்படிங்கிறத அவங்களும் உணர்ந்துருவாங்க. ஆனால் நம்ம கேட்காம இருக்கிறது அப்படிங்கிறது அங்கே மிகப்பெரிய ஒரு குறையாகத்தான் நான் இந்த இடத்துல பார்க்குறேன். எனக்கு வந்த ஜாதகங்களில் இதே மாதிரி நிகழ்வுகள் இருக்குது. அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், தாராளமாக உங்கள் பையன்கிட்ட பேசுங்க, அவர் நல்ல மனதோடு தான் இருக்கிறாரு, தற்போது அவருக்கு புரியக்கூடிய தன்மை இல்லை, அது வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு முதல் ஆளாக அவர் தான் நிற்பார் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொன்ன தகவல். நன்றி சார். அடுத்தது ஒரு கேள்வி சார். உங்களுக்கு இந்த கடனை பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி, கடன் வாங்கிட்டேன், இது எப்போ எனக்கு சரியாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. நம்ம ஜாதகத்தை வச்சு சொல்லிடலாம் என்னென்ன கடன் அப்படிங்கிறது. அதை பற்றி உங்களுடைய தகவல் சார். இந்த வருமானத்துக்கும் கடனுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குங்க. இது ரொம்ப கடனில்லா வாழ்க்கை அப்படிங்கிற நிலையெல்லாம் கடந்துட்டோம். நீங்கள் கடன் இல்லாமல் வளர்ச்சி இல்லைன்ற இடத்துல தான் நம்ம இருக்கோம். கடன் ஒன்றும் தப்பான விஷயமும் இல்லைங்க, பணம் தப்பான விஷயமும் இல்லைங்க. இன்றைக்கி பணம் ரொம்ப முக்கியம், தப்பான விஷயமே கிடையாது. பணம் தப்பான விஷயமாக இருந்தால் சக்கரத்தாழ்வார்னு ஒரு தெய்வத்தை நம்ம வழிபட மாட்டோம், குபேரர்னு ஒருத்தரை கும்பிட மாட்டோம், லக்ஷ்மின்னு ஒன்று கும்பிட மாட்டோம். அப்போது இதெல்லாம் தெய்வந்தான். இப்போ ஒரு கத்தி கையில் இருக்குது அப்படின்னா ஒரு டாக்டர் கையில் இருந்தால் உயிரை காப்பாற்றும், ஒரு கொலைகாரன் கையில் இருந்தால் உயிரை எடுக்கும். கரெக்டாக அந்த மாதிரி தான் பணமும். இப்போ பணம் மிகப்பெரிய சக்திங்க. அதை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சவங்க கையில் இருந்தால் அபரிதமான வளர்ச்சியும், அது சரியாக பயன்படுத்த தெரியாத போது அது அந்த ஜாதகரையை அழிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. வருமானம் விரயம், 2ன்றது வருமானம், 12ன்றது விரயம். 2ன்றது இப்போ 12ன்றது பாக்கெட்லேருந்து பணத்தை எடுக்கிறது, 2ன்றது பாக்கெட்டில் பணம் போடுறது. இந்த கடன் வாங்கியும் என் பாக்கெட்டுக்குள்ளார பணத்தை போடலாம், சம்பாதிச்சும் என் பாக்கெட்டில் பணம் போடலாம். அப்போ எது பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம முடிவு பண்ணணும். கரெக்டாக? அப்போ முதல்ல இது தெளிவாகணும். அப்போது இந்த விரயம் அதிகமாக இருக்கிறவங்க தான் வருமானத்தை மீறி விரயம் நடக்கும்போது கடன் வாங்க வேண்டிய அவசியம் வருது. கரெக்டாக? இதான வாழ்க்கை. இந்த 6ஆம் பாவத்துக்கு நேர் எதிர்பாவம் 12 அப்படின்னா 9ஆம் பாவம் 2 அப்படி இருக்கிறதுனாலேயே இது கடன் வாங்குறதே பாக்கியம் மாதிரி தெரியும் வருமானத்துக்கு. ஆனால் இதெல்லாம் லாங் டேர்மில் சிக்கல்கள் உருவாக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு இப்போ இது நிறைவு செய்வோம். அடுத்து உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். நீங்கள் எப்படி இதுக்கு ரிவ்யூ கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து அடுத்த ஒரு வீடியோ கடனை பற்றி மட்டும் தனியாக டீட்டெயிலாக பேசலான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்ல இங்கே கடமைப்பட்டிருக்கேன். உங்கள் முதல் விரயம் முதலீடாக இருக்கட்டும். அப்போது முதல்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் மிச்சம் என்ன இருக்குதோ அதை செலவு பண்ணுற பழக்கத்தை கொண்டு வரணும். இப்படி தான் நம்ம மூதாதையர்கள்லாம் வாழ்ந்தாங்க. நம்ம மூதாதையர்கள் மாதிரி சூப்பரான பிரில்லியண்ட்டான பொருளாதார நிபுணர்களே கிடையாது. அப்போது முதலீடு விரயம்ன்றதும் ஒரு பழக்கம்தான். அதில் நல்ல விரயம்னு இருக்குது, கெட்ட விரயம்னு இருக்குது. கடன்லேயும் நல்ல கடன் கெட்ட கடன் இருக்குது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச வேண்டியிருக்கு. அடுத்த வீடியோவில் திரும்ப பேசுவோம். நான் திரும்ப சொல்கிறேன், உங்கள் முதல் விரயம் முதலீடாக இருக்கட்டும். நன்றிம்மா. நன்றி சார். மீண்டும் இது ஒரு நிகழ்வில் ஸ்ரீ குரு சாந்தகுமார் சார்கிட்ட இந்த கடனை பற்றியும் கடனை நிவர்த்தி செய்வதற்கு ஏதாட்டி பரிகாரம் இருக்கான்னு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.